கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் அண்டர்டேக்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கிறிஸ்டன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிறிஸ்டன். வணக்கம் வணக்கம். ஆனா நீ பழைய அண்டர்டேக்கரா இல்லடா, நீ அந்த ஒரு டிப்ரெஷன் டேனியல் மாதிரி. ஹாய் கைஸ், நான் உங்க அண்டர்டேக்கர். அது இல்லாம நான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஹாய் கைஸ்னு ஆரம்பிச்சிடுறேன் நீனு. அடுத்து ட்ரெண்டிங் பாட்காஸ்டர், வேற நினைச்சேன் லெவல் நினைச்சேன்டா வாத்தா. ட்ரெண்டிங் பாட்காஸ்டர், பயனியர் ஆஃப் பாட்காஸ்டிங் பாப் மார்லி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பாப் மார்லி வணக்கம். சார். வணக்கம் சார் வணக்கம் சார். வணக்கம். பூப் மார்லி Undertaker MC. பூப் மார்லி. பூப் மார்லி. ஓ, அண்டர்டேக்கர் அடுத்து- எம்சி, அப்புறம் கிருஷ்ணல் எம்சிக்கு வணக்கம். கிறிஸ்டல் MC. அடுத்து ஒரு பாட்காஸ்ட்ல உலகம் முழுதும் பிரபலமான கையிலே பிடிக்க முடியல 2 நாளைக்கு சின்ராச டேங்கடா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டேங்கடா. விக்டர்ன்றா. விக்டர் ராமா சார். விக்டர் உட்படுத்திட்டே இருக்கீங்க இன்ட்ரோல. இல்ல 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 என்னைய கிருஷ்ணன் எம்சிங்கிறான், அண்டர்டேக்கர் எம்சிங்கிறான். ஆனா விக்டர் எம்சின்றது அவன் வாயில வர மாட்டேங்குது. எம்சி ப்ரோ, சாரி ப்ரோ, மறந்துட்டேன் ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ. டக்குன்னு ஞாபகம் தொலைய மாட்டேங்குது. என்ன விக்டர் அவன் இவங்கிற இவர்னு கூப்பிடுறான். நீ இது பேசிக்கிட்டு இருக்க. இது வேற பாட்காஸ்ட் ஆகுது. மாபெரும் சர்க்கிள் ஜக்கா மாறிக்கிட்டு இருக்கு. சரி, டாபிக் போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. வணக்கம் கூட சொல்லல. சரி, சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் சொல்லாத ப்ரோ. இந்த வணக்கம் சொல்லுவானுங்க அபி தோஸ்தோ அப்படின்னு. விக்டர், நீ வந்து என்ன பண்ணு, நீ வந்து இனிமே வந்து வணக்கம் சொல்லாத, ஒரு பழமொழியோட ஆரம்பிச்சிரு. இந்தியா பழமொழியா? சும்மாவே போயிடலாமா? 32 பழமொழி, அதுல ஒண்ணு எடுத்து சொல்லு. ஐயருக்கு சந்தனம் மிஞ்சினா தடவடம் இல்லாம குண்டியில தடவுறான், அத மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்லயே சொல்ல வச்சுட்டீங்க பாத்தீங்களா? இல்ல, இப்ப உனக்கு எதிர்வாதத்துக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்லலான் இருக்கேன். ஐயர்லயே வந்து நான் வரேன், சரியா? எப்படின்னா வந்து இது வந்து நான் ஒரு புக் ஒண்ணுதான் வாசேன். கடவுளே கையடிக்கிறாராம், பூசாரிக்கு புண்டை கேக்குதான். வந்தல இருந்து நல்ல வார்த்தை யாராச்சும் பேசுறீங்களா? புண்டை குண்டி. உங்க ஆசைதான் மார்லி ப்ரோ. மொட்டை குண்டி கெட்ட குண்டின்னு சொல்லி. தேங்க்ஸ். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இறைவாழ்த்து நான் பாடிட்டு ஆரம்பிக்கலாம். நீயுமா? கிறிஸ்தனாவை டிஸ்டர்ப் பண்ணாதே, அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவரு வெட்ட வெட்ட வளருவார், குட்ட குட்ட உயருவார். கிறிஸ்தனாவை டிஸ்டர்ப் பண்ணாதே. இது யாரு சொல்றேன். இல்ல இல்ல, இப்ப நீ இந்த டிஸ்டர்ப் பண்ணாதன்னு யார்கிட்ட சொல்ற? அந்த ஒரு ஓக்கு கூட்டம் இருக்கே, அது எடுத்துக்கிறது பொறுத்து இருக்கு. சரி, வேற டாபிக், அது வேற இதுல பேசுவோமே ஃப்ரெண்ட்ஸ். இல்ல உங்களுக்கு எல்லாம் புரியுதா? நான் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து ரேண்டம் டாக்ஸ் வந்து டிடிகேவா மாறிக்கிட்டு இருக்கு. சும்மா மாதிரி ஒரு எபிசோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாபிக் இது டாபிக் சொல்ல. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, நமக்கு பிடிச்ச அண்டர் ரேட்டட் மூவிஸ், அதே மாதிரி நமக்கு பிடிக்காத ஓவர் ரேட்டட் மூவிஸ். இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல, இது சும்மாதான். சும்மா அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், சரிங்களா? என்ன, சோ அது மாதிரி இன்னைக்கு எபிசோடு போகுது. முதல்ல மூவிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அண்டர் ரேட்டடா போனது வந்து ஜில்ஜங் ஜக். செருப்பு பிஞ்சு போகும்டா. நான் வந்து டிஸ்கஷன்ல சொல்லி எனக்கு நான் சொல்ல போறேன்னு சொல்றேன். புண்டாவா எந்த எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கேமே வந்து பாயிண்ட் பேஸ்ட். இது வந்து நீ எடுத்தோடனே சீட்டிங் பண்ணனால நான் உன்னை இந்த கேம்ல இருந்தே தூக்கி விடுறேன். இவனை தூக்கி விட்டு நம்ம மட்டும் பண்ணலாம். இப்போ 2 பேருக்கும் ஒரே சீரீஸோ இல்ல ஒரே மூவியோ இருந்தா அந்த 2 பேருமே வின்னரு. என்னடா இது? இல்ல இல்ல இல்ல, இது வந்து இத நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். தீர ஜெயதிக்கு நான் தான் உறிஞ்சுவேன், நீ எல்லாம் உறிஞ்சு. அண்டர் ரேட்டட் படம் எடுத்துக்கோ. சரி, ஓகே. பிகல சொல்ற அண்டர்டேக்கர் வெள்ள அனுப்புங்க, அவனை வெள்ள அனுப்புங்க, தயவுசெய்து அனுப்புங்க. மாறலையே. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய். அடிக்கதான் என்ன? சரி சரி, நான் சொல்லிட்டேன். உனக்கு அந்த படத்துல பிடிச்சது என்ன நீ சொல்லு.
எனக்கு அந்த எதனால படம் ஜில் முழுசா பிடிக்கும்டா. அந்த படம் வந்து நான் வந்து இந்த இந்த கம்பேரிசன் வந்து கொஞ்சம் டூ மச்சா உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் பண்ணலாம். பட் வந்து இந்த கமல் கிரேசி மோகன் காம்பினேஷன்ல வந்த காமெடி மூவிஸ் எப்படின்னா, நீ வந்து எவ்ரி டைம் யூ வாட்ச் தட் மூவி வந்து நீ அதுல வந்து ஒரு ஒரு யூ வில் டிஸ்கவர் அ நியூ ஜோக். அந்த மாதிரி தான் ஜில் ஜங் ஜக் எனக்கு. ஜில் ஜங் ஜக் வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதுமே வந்து ஏதாவது ஒரு புது ஜோக் நான் அந்த ரைட்டிங்ல நான் வந்து கண்டுபிடிப்பேன். அது வந்து நமக்கு எப்படி சொல்றது, ஒரு 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 நல்ல காமெடி படம்ங்கிறது வந்து நீ சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஜோக் வந்துடணும்னு சொல்லுவாங்க. அத வந்து ஸ்கிரீன் பிளேல சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு ஜில் ஜங் ஜக் இருக்கும். நீ ஒரு ஜோக்கு சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ அடுத்த ஜோக் வந்துரும் உனக்கு அந்த படத்துல. எனக்கு ஏன் விக்ரேஷ் இன்னும் இன்னொரு படம் பண்ணாம இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப கவலையாவே இருக்கு. இதுல ஒரே ஒரு கதை. இந்த படம் அந்த டோரண்ட்ல வந்தப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தேன். அப்போதைக்கு அவங்க அப்பா டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. பாப்போம்னு சொல்லிட்டு நாங்க என் ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவும் நாங்க 3 பேர் சேர்ந்து பாக்குறோம் அந்த படத்தை. பார்த்த உடனே அதுல ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, அந்த கேங் வந்துட்டு ஒரு ஆடியோ பிளே பண்ணுவானுங்க. ஓய அப்படின்னு சவுண்ட் வரும். நான் சிரிச்சுட்டேன். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஐயோ அவசரப்பட்டு சிரிச்சுட்டேனே, இப்ப என்ன பண்றது? படம் முடியற வரை ஆக்வர்டா போச்சு எனக்கு. இல்ல மார்லியோட ஃப்ரெண்ட் யோசிச்சிருப்பாரு, லைஃப்ப தொலைச்சிட்டீங்க மச்சான். இல்ல உன்னைய கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. அவன் கூட சிரிக்கல, அதுதான் எனக்கு பெரிய சோகமா இருந்துச்சு. நான் மட்டும் தான் தனியா மாட்டின மாதிரி. அவங்க அப்பா தான் இருக்காருல்ல, அவன் சில்லறதான் பொறுக்கிட்டு இருந்திருப்பான் அந்த டைம்ல. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு நான் வழக்கமா எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த சிடி எல்லாம் வாங்கி கேட்டுட்டு இருப்பேன். 2 வாரத்துக்கு ஒருக்க சிடி எல்லாம் வாங்குவேன். MP3 சிடி வரும்ல முன்னெல்லாம், புவர்ஸ் இது ஆப்பிள் பாட்ஸ் அதெல்லாம் ஐபாடு என்ன அதெல்லாம் வாங்கி அதுல வந்து ஜில் ஜங் ஜக் இருந்துச்சு. அப்போ வந்து ஷூட் த குருவி சன் மியூசிக் எல்லாம் ஃபேமஸ். குருவியோட ஷூட் த கிளின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்துல, அதுதான் எபிக்கா இருக்கும். ஆமா ஷூட் த கிளி வந்து ஷூட் த குருவி தாண்டா ரிலீஸ் பண்ணாங்க. சரியா, அந்த பாட்டு லிரிக்ஸ் எப்படி வரும்னா, ஷூட் த குருவி சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி. நீ எப்படின்னா அந்த குருவிக்கு பதிலா கிளின்னு போட்டுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, ஷூட் த கிளினே ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணானுங்க. ஆமா, அது படம் ரிலீஸ் ஆனே போட்டுருந்தாங்க. அதையும் நான் தனியா டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா. அப்புறம் வந்த ரிலீஸ் ஆன அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு குமரன் தேட்டர் தான் போனோம். ஈவினிங் ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த இந்த சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த கொக்கைன் வாங்க போறேன் எலி மருந்து அவன் என்ன பண்ணுவான், இவன் சித்தார்த் வந்து கைய தூக்குவான்ல, இவன்ல காலத்துக்கு இதோட எப்பிக்கான சீன் என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம் அதுலயே என்ன பண்ணுவானுங்க, உனக்கு கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருப்பான். கடைசில எவ்வளவு ஆச்சு நான் சொல்லலான்னு வந்தேன். அந்த சீனு பேச விட்டாதான் சொன்னேன். இந்த எபிசோடுக்கும் அவன் வேற சீன் என்னடா சொன்னான், இந்த சீன் தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு சீன்லன்னு சொன்னேன். சரி சொல்லு வேற ஏதாவது யோசிச்சு நொட்டுது. நீ என் படத்தையே திருடுவ, நான் உன் சீனை திருட. சாகசமா ரெக்கார்ட் பண்றீங்க. ரெக்கார்டிங்கா இது டிஸ்கஷனா இது? அதே மாதிரி இன்னொரு சீன் வெயிட்டா இருக்கும். அதாவது இந்த ராதா ரவி வந்து டாக்டர் கிட்ட போவாரு. எங்கெங்க கேன்சர் அப்படின்ன போது அவன் அந்த நேம் போட பாப்பான். அவன் பேரு ஏதோ கொட்டையா ஏதோ ஒண்ணு முடியும். அவன் பேரு கொட்டலக்கல்லோ என்னமோ வரும், ஏதோ ஒரு கொட்டை முடியும். அதுலதான் சார் கேன்சர். ஓ அப்படியா? வெயிட்டா இருக்கு அந்த படத்திலேயே. சூப்பரான சீன். அப்புறம் இவனுங்க அந்த அந்த ஏதோ நம்ம கார் மாதிரியே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஆண்டு பாப்பானுங்க. அந்த இந்த கேரக்டர் இருக்கான் பேரு ஜக்கு, அவனுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். அவன் ஒவ்வொரு வாட்டியும் யாராவது ஒருத்தர் பிங்க்னு சொல்லும் போதுல பிங்கா படம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பான் பிங்கா. சித்தத்துல இது என்ன கலர் சொல்லு, என் ஆயாவின் கூந்தல் நிறம் போல் உள்ளது. உள்ளது. இதோட போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி வரும். அந்த சைனீஸ் கேங்ஸ்டர் எல்லாரும் கன்னு வச்சிட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா 2 தாத்தா பாட்டி நின்னுட்டு இருப்பாங்க.
போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லாம இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை இன்னும். ஆமா அது கடைசியில வரும்டா மார்லி. ஆக்சுவலி ஜில்ஜங் ஜக் வந்து படமா ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிமா ரிலீஸ் ஆச்சு. அப்படி அதை நான் பார்க்கல. அதுல வந்து இந்த படத்துல வந்து ஜங்கு கேரக்டர் பண்ண அந்த இந்த படத்துல கூட வருவான்ல, மாரி 2ல கிருஷ்ணாவோட தம்பியா ஒருத்தன் வருவான்ல. ஆமா ஆமா ஆமா. அவன் தான் வந்து ஆக்சுவல் இதுல வந்து ஷார்ட் பிலிம்ல வந்து ஜில் கேரக்டர் பண்ணிருப்பான். ஓகே. அவனதான் வந்து இந்த படத்துல வந்து ஜங்குக்கு போட்டுட்டு ஜக்கு வந்து அவனே தான். இன்னொரு ஆக்டர் ஒருத்தர் இருப்பான், எனக்கு டக்குன்னு அவர் பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவரு வந்து ஜக்கு கேரக்டர் பண்ணிருப்பாரு அந்த ஷார்ட் பிலிம்ல. ஓகே 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 ஓகே. அதுவுமே நல்லா இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா வேற இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவானுங்க, ஏதோ ஒரு சீன்ல வந்து இவன் சொல்லுவான், இவன் தானே ஜில்லு அந்த படத்துல, இந்த படத்துல ஜக்கா இருக்க வந்து அந்த படத்துல ஜில்லு. அதுல வந்து அவன் சொல்லுவான், அது வரைக்கும் நீங்க என்ன வாயில பூலா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான் தேவான்னுவான். இப்படியே வரும் ஒரு சீனு. அனுப்பி விடுறேன், அது நல்லா இருக்கும். போட்டு விட்டுருலாம். அதனால எனக்கும் கிறிஸ்தனுக்குமே இது ரொம்ப பிடிச்சோம். மட்டும் இல்ல 4 பேரும் உறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல வந்து ஜில்ஜங் ஜக்லாம் நான் தனி பாட்காஸ்ட் போடுற அளவுக்கு எனக்கு நான் பேசுவேன். அதுல நீ என் வள்ளலும் நானும் சேர்ந்துட்டோம்னா கட்டாயம் நான் டிடிகேல வந்து ஜில்ஜங் ஜக்னு ஒரு பாட்காஸ்டே போடுறேன். கூட்டு வந்து உறிஞ்சு. அது சூப்பரா இருக்குண்ணே, முடிஞ்சா அது பண்ணுனே. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவி. மார்லி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இது அண்டர்ரேட்டட். எனக்கு என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு, ஜிவின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இந்த எட்டு தொக்காக்கள் ஹீரோ இருக்கும் அதுல. அது வந்து வித்தியாசமா ட்ரை பண்ணிருப்பானுங்க. அந்த எப்படின்னா அந்த முக்கோண விதின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிருப்பானுங்க. தான் பண்ணது இன்னொருத்தவங்க மூலம் வந்துட்டு அப்படியே கனெக்ட் ஆகும் 3 ஃபேமிலிக்குமே. அந்த மாதிரி அப்படிங்க ஹீரோ என்ன பண்ணுவான், அவங்க மாடியில உள்ள அந்த கெஸ்ட் அவங்க ஓனர் அம்மா வீட்டுல உள்ள நகையை திருடிடுவான். அதுல இருந்து அந்த கதை தொடரும். அதுல என்னன்னா வாழ்க்கையில நிறைய அந்த ஸ்டோரி ரைட்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாரு போல. டயலாக் எல்லாம் அவ்வளவு டீப்பா எழுதியிருப்பாரு. எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சதான். அதுக்கப்புறம் படம்லாம் ரொம்ப ஹைப்ல பார்த்தேன். வேற நான் வந்து ஜிவி என்ன பண்ணேன், எனக்கு வந்து இந்த அந்த ஆக்டர் பேர் வந்து வெற்றின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். 8 தொக்காக்கள் பார்த்தப்பவே வந்து எனக்கு வந்து அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே, இவர் நடிக்கிற படங்கள்ல வந்து இனிமே நம்ம வந்து பார்க்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருக்கேன். அப்ப வந்து ஜிவி வந்து இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ஆலபாமால இருக்கேன், எனக்கு இந்த படம் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இப்ப எங்க அப்பா அம்மாவை வந்து நான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகணும். ஏன்னா நாங்க வந்து ஃபேமிலியா தான் எல்லா படத்துக்கும் போவோம். நான் வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ணும். சரியா, எங்க அப்பா தியேட்டருக்கு வந்து உட்காந்து இன்டர்வல் வரைக்குமே நம்பவே இல்ல நல்ல படத்துக்கு கூட்டு வந்திருக்கேன்ட்டு. அவரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, காசு வீணடிக்கிற படம் மட்டும் நல்லா இல்லைன்னா பாருன்ட்டு. எனக்கு வேற திக்கு திக்குன்னு இருக்கு. இன்டர்வல் திக்கு திக்குன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே நல்ல படத்தை தான் கூட்டு வந்திருக்க நீன்னாரு. கடைசி வரை சம த்ரில்லா கொண்டு போயிருப்பானுங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்காது. நல்லா இருக்கும் அந்த படம். இதுதான் எனக்குள்ள அண்டர்ரேட்டடான மூவி. அதே மாதிரி நானும் இதாச்சும் பரவாயில்ல, நீயாச்சும் அப்பா அம்மா கூட்டு போனேன் ரேண்டமா வெற்றிவேல் தேட்டர் இருக்கும்ல, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. என்ன அவரு வந்து மனம் கொத்தி பறவை போலான்னு. என்ன படம் போறீங்க? மனமுக்கு அவர் வந்து வாங்க மனம் கொத்தி பறவை போலாம். என்னோட அவர் பெரியவர். என்ன நான் அவரு இல்லைங்க, நான் உரிமையின் போறேன். அந்த பிருத்திவிராஜ் படம் வந்திருந்தது. ஆமா ஆமா, உரிமையின் வந்து இவன் படம் இல்ல, அந்த இதுல ஜிகர் தண்டால பேர் பாபி சிம்மா படம் இல்ல. அந்த உரிமையின் இல்ல, உரிமையோ ஏதோ ஒண்ணு வரும்டா. உரிமைன்னு இல்லடா, உரிமைன்னு நினைக்கிறேன். உரிமை ஏதோ ஒரு அந்த படத்துக்கு கூட்டு போயிட்டான். பாவம் அவருக்கு அந்த மாதிரி படம் பிடிக்காது போல இருக்கு. இது எப்படி இருந்தா, எங்க தாத்தாவை வழுக்க டைமா உட்கார வச்சு நான் சூப்பர் டீலக்ஸ் காமிச்சேன். அவர் பாதி படத்துல எழுந்திரிச்சு கரெக்டா சூரி வந்து ரம்யா கிருஷ்ணனை பார்த்து போடி தேவடியாமுண்டாங்கிறான். எங்க தாத்தா திரும்பி என்னை பாக்குறாரு, ஆத்தாடி. இதுதான் நடந்த ஸ்டோரி. இது தங்கச்சிக்கு பர்த்டே வருது. நான் முன்னே ட்ரெஸ் எடுத்தது இல்ல. உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் சஜஷன் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன தெரிஞ்சுதான் கேக்குறியா தெரியாம கேக்குறியா? நானே ஆன்லைன் பட்டிக் தானே வச்சிருக்கேன். ஆமா இல்ல உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. எங்கள்கிட்ட ரெடிமேட் இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு க்ளோதிங் இருக்கு.
நீ வந்து மெஷர்மெண்ட் அனுப்பிட்டேன்னா, துணி செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா தச்சு தரலாம். அம்மாக்கு சேர்த்து எடுக்கலாம்னு இருக்கோம். அம்மாக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமா? எல்லாருக்கும் எங்கள்கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற டிசைன்ல நாங்க தச்சு தருவோம். நாங்க வந்து டெய்லரிங் தான். இது ஏதாவது ஆஃபர் கீஃபர் ஏதாவது இருக்கா? இருக்கே. நீ எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் உன்னோட ட்ரெஸ் மெட்டீரியல்லயே டபுள் சைடட் மாஸ்க் தரோம் நாங்க ஃப்ரீயா. கடை பேஜ் வெப்சைட் ஏதாவது சொன்னீங்கன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆன்லைன்ல தான் பண்றோம். ஸோ அட்ரஸ்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல த என்வி ஃபேஷன் ஸ்டோர் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப சொல்றேன், த என்வி ஃபேஷன் ஸ்டோர், THE_ENVY_FASHION_STORE. ஓ ஓகேண்ணே, வாங்கிக்கிறேன். அப்போ டிஎம் பண்ணி. அடுத்து விக்டர் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அண்டர்ரேட்டட் அண்டர்ரேட்டட்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட்ல வந்து ஜில் ஜங் ஜக்க தான் எடுப்போம்னு வந்தேன். அதெல்லாம் அந்த இல்ல அந்த டைம்ல வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாத்திருப்பீங்க, இதோட பாத்திருக்கீங்க. நாங்கெல்லாம் அந்த டைம்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட தான் சுத்திட்டு இருப்போம். இந்த புளோரிடா பீப்புள் மாதிரி கும்பலாக சுத்துவோம், கோத்தா கோமான்னு கத்துவேன், கத்துறேன்னு கேட்டா சூத்துலயே குத்துவோன்னு கத்திட்டு இருப்போம். எப்படிதான் ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க? தவிர்த்திருக்கலாம். மாறலிக்கையா? ஆமா, அப்படித்தான் சுத்திட்டு இருப்போமா. சோ அது பார்த்த டைம் அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஜில் ஜங் ஜக். அப்புறம் எல்லாரும் சொன்னதால நான் வந்துட்டு எனக்கு இன்னொரு அண்டர்ரேட்டட் மூவி இருக்கு, அது துருவங்கள் 16ன்னு சொல்லி. அது வந்தப்போ வந்து அது அவ்வளவு பேசப்படல. அந்த துருவங்கள் 16 எனக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் துருவங்கள் 16 பார்க்க நிலைமையா இருந்துச்சு. ஸோ இப்போ என்னடா டைட்டில் கார்டே போடாம ஒரு படம் தொடங்குது என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு செம ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லர்ஸா போய்கிட்டு இருக்கும். கடைசியில தான் அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில தான் வரும் துருவங்கள் 16. ஓஹோ, இந்த படத்தை தான் இதான் இந்த மாதிரி இருந்துச்சு. அதான் அதெல்லாம் நாங்க தியேட்டருக்கு போய் பார்க்க மறந்த படங்கள்ல அதுவும். அதே தலைவன் வந்து இயற்றிய ஒரு காவியம் இருக்கு, மாஃபியா 1. அத பாக்குறீங்களா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கடைசி அந்த 5 நிமிஷம் வந்து வேற லெவல்ல எடுத்துருப்பாப்ல. அந்த மொத்த படமே 5 நிமிஷத்துக்கு வர வேண்டிய படம் தான்டா. அவன் ஸ்லோ மோஷன் போட்டு 1.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்கான்டா. அது ஏதோ ஜெல்லுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு தொடர்லி. என்னது கடைசரையும் தலையாட்டு வேற, அது ஆட்டு வேற, இது ஆட்டு வேற, கடைசரையும் தலைமுடி காசுங்காது. ஓ, மாஃபியா பத்தி பேசுறியா? நான் கூட ஏதோ தலைப்படம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல இல்ல என்ன ஆனா வாட் யூ கைஸ் திங்க் அபௌட் துருவங்கள் 16? நிறைய பேர் இல்ல ஆக்சுவலி துருவங்கள் 16 as a எப்படி சொல்றது, ஒரு 19 year old எழுதின கதை டைரக்ட் பண்ண படம்னு நம்ம பார்த்தோம்னா அந்த படம் வந்து அந்த 19 year old ஓட கெப்பாசிட்டிக்கு கூடின படம் தான் அது. ஆக்சுவலி he would have handled it very well. ஆனா ஏன் மாஃபியாவை அப்படி சொதப்பினான்றதான் எங்களுக்கு புரியல. ஆனா இப்ப நரகாசுரன் அடுத்து இப்ப D43 எல்லாம் வந்து என்ன பண்ண போறான்றது தெரியல. பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரே நிமிஷம் யாராவது சொல்லிருங்க. இந்த தனுஷம் இது இருக்குல்ல, இந்த யாரோ கார்த்திக் நாராயணா, அவன் ஒரு நாள் வந்து இவன் ஷூட்டிங்கே வேணான்னு விட்டு போயிட்டான். தனுஷ் தான் டைரக்ட் பண்றானா அப்படியா? டேய் அப்பா, அதுக்கு வந்து அது இல்லங்கிற மாதிரி அவங்க போட்டோவே போட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நான் தான் இன்னும் டைரக்டர் இன்னும் ஊம்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரூமர் நியூஸை வச்சுக்கிட்டு. இந்த பெட்ரோல் இது ஸ்டாலினோட இந்த எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிரு ப்ரோ, கட் நாங்க மொத்தமா தூக்கிறோம், விட கவலைப்படாது. ஒரு புது டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு தெரியுமா இப்பெல்லாம், உங்க வாய் உங்க உருட்டுன்னு. உருட்டு கியூட்டா இருக்கு. ஆமா, அந்த தமிழ் மீம்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும், வடிவேல் போட்டோ போட்டிருக்கோம். அதுக்குள்ள போயிட்டு கமெண்ட்ஸ்ன்னு போட்டேன்னு வைங்க, கமெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்குள்ள போனா ஃபுல்லாவே இந்த உருட்டு கமெண்ட்ஸா தான் இருக்கு, டெம்ப்ளேட்ஸ். இல்லண்ணே, இப்ப சமீபமா கூட ரொம்ப மீம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்பா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, எங்க காலத்துல எல்லாம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க வாய் உங்க உருட்டு கோத்தான்னு வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. இல்ல இந்த 7Gல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, அப்பா அதுதான் சொல்றியா? ஓகே ஓகே, ஆமா ஆமா ஆமா. டாபிக் சேஞ்சிட்டு உருட்டு ஒரு அரசர் டெய்லர் பிரதர் டெய்லர் பிரதர் எங்க நம்பர் இருக்குல்ல, இருக்கு கால் பண்ண வேண்டியதானே. ஓகே பிரதர், சாரி பிரதர். சுருட்டு இதெல்லாம் இந்த ஊம்புங்க.
மணி நேரத்துல முடியணும். ரொம்ப நேரம் துருவங்கள் 16லயே உருட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல நடுவுல இந்த புண்டாம வேற வந்து உருட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம வந்து ஓவர் ரேட்டட் மூவிஸ்ன்னு போயிருவோமா? சரி, ஓவர் ரேட்டட் வந்து இப்ப நான் சொல்றது 2 படம் சொல்ல போறேன். சரியா? இதுல வந்து ஒண்ணு வந்து பெருவாரியா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நான் 2த்தையும் சொல்றேன். ஒண்ணு வந்து கேஜிஎஃப், இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து பாகுபலி. பாகுபலி ஓவர் ரேட்டட். அதாவது டெக்னிக்கலி நான் ஒத்துக்கிறேன்டா. டெக்னிக்கலி வந்து மார்வலஸ் மூவி, நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஸ்டோரி வைஸ் அதுக்கும் லயன் கிங்க்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. லிட்டரலி த சேம் ஸ்டோரி தான் அது. ஆமா, ராஜமௌலி கிட்ட இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அவர் நானி கொடுத்திருந்தாரு. ஆமா ஆமா. அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓவர் ரேட்டட்னு சொல்ற அளவுக்கு நீ புளுத்தியாடா வந்து ஐம் நாட் அ பிக் புளுத்தி. பட் எனக்கு வந்து பாகுபலி பர்சனலா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் கூட நான் வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன். செகண்ட் பார்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்பவே வந்து இந்த தெலுங்கு பட வாட அடிச்சுது. அது பைலிங்குவல் தெலுங்கு படமாவே எடுத்து இந்த தென்னமர சீன்லாம் என்னால நம்ப கூட முடியல. அன்லிமிட்டடா வச்சிருப்பாப்ல, பேக்கேஜே எத்தனை வாங்கி போட்டானுங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த புல்லட் குறையாம இருக்குது, அம்பு குறையாம இருக்குதுலாம் வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு வச்சுக்கலாம். என்னால பொறுக்கவே முடியாது தென்னை மரத்தை வளைச்சதுதான். அந்த கிளைமேக்ஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு தோணலையா? தப்பு பண்ணிட்ட சிவகாமி. அதான்டா சொல்றேன், அந்த படம் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப அபத்தமா இருக்கும். இது வந்து நம்ம ஓவர் ரேட்டட்ல இதை நம்ம சொல்லலாமான்றது கூட எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலி வந்து பாகுபலி வந்து இட் டசன்ட் டிசர்வ் திஸ் ஹைப் ஃபார் இட்ஸ் ஸ்டோரிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆப்வியஸ்லி ஃபார் இட்ஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எஸ், ஆனா வந்து ஸ்டோரி வந்து இட் குட் ஹவ் பீன் பெட்டர். இது மாதிரி எனக்கு ஓவர் ரேட்டட்ற மாதிரி எப்படின்னா இந்த ரொமான்டிக் ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப அப்படியே எப்படா நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி கொந்தளிப்பாங்க. கிருஷ்ணனே கொந்தளிச்சாலும் ஆச்சரியப்படுறது தெரியல. பிரேமம்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். இல்ல 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 பிரேமம் நான் எடுத்து வச்சிருந்தேன். பிரேமம் நீடா சொல்லி இருக்கேன் சொல்றா, கேப் போட்டு இருக்கவா சொல்றேன். சொல்லு சொல்லு. ஓமை கடவுளே பிரான்ஸ். ஓமை கடவுளேவா? வேறடா நல்ல படம் வேறடா. எனக்கு எப்படா நீ சொல்ற நீ எதுக்கு ஓவர் மூவியர் பாயிண்ட் இரு நான் சொல்றேன். இரு அதுக்குள்ள கடிக்கிறீங்க, எதான் கடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மூவியர் பாயிண்ட் தான் சொல்றேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாச்சுன்னே நான் சொல்லுவேன். எனது கிரிஞ்சா போக்கு மாதிரி பேசாத, கடவுள்லாம் வருது அப்படி இல்ல, அந்த மாதிரி அது மாதிரி சொல்லல. சரியா? அவன் வந்து இப்ப முதலே ரித்விகா பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிருக்கலாம். சரி, என்ன தேவையில்லாம ஒரு டபுள் ஸ்டாண்ட் இருந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு முதல்ல சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கோம். தேவையில்லாத பஞ்சாயத்தே இருந்திருக்க. அந்த ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இப்படி பண்ணுவார்ல, கையை இப்படி நீட்டி சாக்கெல்லாம் கலாச்சு பண்ணுவார்ல, அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஓமை கடவுள். ஏத்துக்க மாட்டேன்டா ஓமை கடவுளே போயிட்டு ஓவர் ரேட்டட்னு சொல்லிவிட்டேன். அதான் சொல்றேன், நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்றது தெரியும், இருந்தாலும் சொல்றேன் எனக்கு ஓமை கடவுளே பர்சனலா பிடிக்கல. ரொம்ப அவ்வளோ விடிவிக்கு அடுத்தது இதாண்டான்ற ரேஞ்சுக்குலாம் அவ்வளவு உருட்டு அவ்வளவு செய்யலாம் இல்ல. இப்ப எனக்கு வந்து எப்படின்னா அந்த படம் வந்து நல்ல படம். நான் வந்து நீ சொல்ற மாதிரி அந்த படம் வந்து நல்லா இல்ல அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த படம் வந்து நல்லாதான் இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு சினிமாவா பார்க்கலாம். அது ரியல் லைஃப்ல நடக்குமா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. நிறைய வந்து அன்ரியலா தான் இருக்கும் அந்த படத்துல. ஆனா என்ன நீ சொல்வதை என் மனம் ஏத்துக்கொள்ள மறுக்கிறது, அவ்வளவுதான். அவன் நினைச்சிருந்தா அப்ப ரித்திகாவை வேணான்னு சொல்லி, ரித்திகாவை வேணான்னு சொல்ற தைரியம் உனக்கு இருக்காடா? இல்லண்ணே, அவன் எப்படி ரித்திகாவை வேணான்னு சொல்லுவான்? ஒரு முட்டை கொடுக்குறேன். ஒரு ஃப்ரெண்ட் எப்படி லவ் பண்ண முடியும்? அப்ப சுத்த முடியல இருந்திருக்கணும்.
இதுக்கு என்னால எதுவும் சொல்ல முடியல. புளுத்தி மாதிரி எஸ் ப்ரோன்னு ஊம்ப கூடாது. இப்ப வந்து அந்த டிக்டாக்ல எல்லாம் வர மாதிரி முல்லை சுமதி அக்கா சுத்தமிட்டு இருக்க மாட்டியாடா. டேய் அவங்க பேர் முல்லை சுமதியாடா. டே டிக்டாக்க வச்சு வாழ்க்கை நடத்துற எனக்கே தெரியலடா இவங்க எல்லாம். எனக்கு அதுல ஜெகதீஷ் ஆறுன்னு ஒருத்தன் போட்டிருப்பான் சரியா, அது யாரோ மீம் கிரியேட்டர்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரியும். அடுத்து இல்ல அந்த ரித்திகான்னு சொல்லும் போது ஒண்ணு ஞாபகம் வருது. இவர் ரித்திகா வந்துட்டு கல்யாணம் கட்டுவார், ஆனா வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்திய வாழ்க்கை நடக்காது. அப்புறம் வந்து இவர் மணியை பப்ஜில ஆடுவான். இந்த மதன் கன்னிஸ் வந்து எவ்வளவு டாக்ஸிக்னு இதுலயே புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். எங்க சுத்தி எங்கிட்டு குஞ்ச கடிக்காரு வரங்க இப்ப புண்டாவானுங்க. அடுத்து விக்டர் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஓவர் ரேட்டட் மூவி. ஓவர் ரேட்டட் சொல்லக்குள்ள ஆல்ரெடி கடிச்ச கொஞ்சம் இன்னொருத்தன் கடிச்சு வருவான். இந்த ரஜினியோட லேட்டஸ்டா வந்த படங்கள் வந்துட்டு ஓவர் ரேட்டட்னு நான் சொன்னா யாராவது ஒத்துக்கொள்வீங்க? ஓடவே இப்ப வந்து 2.0 அவ்வளவு ஹோப் இருந்துச்சு. 2.0 எல்லாம் வேற ஹோப், அவ்வளவு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி அது வந்து ஒன்னே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதே இதுல வந்து எடுக்கும் போது அது கிரிஞ்சா இருந்த மாதிரி தோணுச்சு. டேய் ஒன்னே வந்து ஒரு கிரிஞ்சு கதை தான். நீ வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரோபோவை வச்சு நீ எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட சரியா, எதுக்கு தண்டத்துக்கு திரும்ப எப்பவும் போல அந்த லவ்வை கொண்டு வந்து அதுக்குள்ள சேர்த்து எவ்வளவோ பண்ணி இருந்திருக்கலாம். அந்த சிட்டியோட நோக்கம் வந்து வேற என்ன வேணா கூட கிரியேட் பண்ணி இருந்திருக்கலாம். லவ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷேவா தமிழ் சினிமா மாதிரி இருந்துச்சு அது எனக்கு. அதுக்கு சீக்வல்ங்கிறது தேவையே இல்லை. அதனாலதான் அவங்களால அதுக்கு ஒழுங்கா எழுதவும் முடியல சீக்வல். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல, அதாவது எந்திரன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது சரிங்களா. few moments later மூவி சுனோவுல ஐரோபோட்னு ஒரு படம் போடுறான். ரோபோட்டா சரி பாப்போமே, சரி தியேட்டர்ல போய் பாக்குறேன். வில் ஸ்மித்தா இவர் வராரு, ரஜினி வராரு, பாத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பாத்திருக்காங்க. என்ன ரெட் சிப்புக்கு பதிலா அதே ரெட் சிப் வருது. அட பாவிகளா. அது லிட்டரலி வந்து ஐரோபாட்டோட கதையே வந்து ஒரே ஒரு ரோபோக்கு மட்டும் வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸ் வந்துரும். அது வந்து எப்படி சொல்ற, அந்த 3 விதிகள் மாதிரி இருக்கும் அதுல, அந்த படத்துல அந்த 3 விதிகளை மீறி அது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காமன் சென்ஸ் வந்துடும். அது வந்து இட் வில் கோ ரோக். அதுதான் வந்து ஐரோபோட்டோட கதை. ஒன்லைனா பார்த்தனா இதேதான் வந்து எந்திரனோட கதையுமே. காமன் சென்ஸ்னா அந்த எல்லா டைம் போயிட்டு நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க அதுவா? இல்ல காமன் சென்ஸ்னா வந்து யுவர் ஃபக்கிங் இன்டெலிஜென்ஸ் இஸ் மை காமன் சென்ஸ். அந்த காமன் சென்ஸ் காப்பி ரைட் போட பாரு, நான் சொல்ல வந்தேன். இதோட காமெடி என்னன்னா, இத வேற பிகிடன்ல எழுதிட்டாங்கன்ற மாதிரி அது ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இது ஐரோபோட்ரா. அதுல தோக்க வேற செஞ்சுட்டாரு சங்கர் அந்த கேஸ்ல. இது வந்து அவரோட கதை தான், இது சங்கர் திருடிட்டாருன்னு வேற வேர்டிக்ட் வந்துருச்சு. அடப்பாவிகளா. பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கதை. மார்லி நீங்க சொல்லுங்க. ஓவர் ரேட்டட். இப்ப நான் சொல்ல போறது வந்து நிறைய இந்த ஜாதி கூதியானுங்க வந்து ட்ரிகர் ஆகலாம். அந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இன்னும் மாப்பிள்ள எப்படி இருக்கு இப்படிலாம் பேசுவானுங்கல்ல. ஏன்னா வெட்டி சட்டை மத்ததெல்லாம் இல்ல எனக்கு நீ வாழைக்கொட்டையை காமிச்சிரு. வாழைக்கொட்டை இருக்காது, கொட்டை இருக்காதுன்னு. அப்புறம் என்னது அதுதான் சொல்றது. என்னன்னா, ஏன்னா போடுற எல்லா ஸ்டேட்டஸ்லயும் இந்த இவன் வந்து பார்த்தா நிவின் பாலி வேட்டியம் முடிச்சுட்டு வருவான். எங்க இருக்கிற நீ வர இந்த ஸ்டேட்டஸ்ல அப்படின்னு தோணும். ஏன்னா நான் சொல்ல போற படம் வந்து பிரேமம். பாவி டேய் இவனை வெள்ள தூக்குங்கடா. ஆனா செம ஓவர் ரேட்டடா. இல்ல அதாவது எப்படி தெரியுமாடா, உண்மையாவே ஒரு படம் நல்லா இருந்து அது வந்து ஹிட் ஆனா கூட அதை வந்து ஓவர் ரேட்டட்னு சொல்ற ஒரு புளுத்தித்தனம் இது. அது நான் வந்து அந்த ஃபேன்ஸ் காண்டி தானே இந்த படத்து மேல கடுப்பானே. ஏன்னா மலையாளம்னாவே அவனுங்க ஓவர பிரேமம் தாண்டா மாசு, அது மட்டும் தாண்டா மாசுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு மாதிரி அந்த படத்தை ஹேட் பண்ணிட்டேன். அதாவது பிரேமம் தான் வந்து மலையாள சினிமாவை வந்து உலகத்துக்கு தெரிய வச்ச படம்.
அதுக்கு முன்னாடியும் மலையாள படங்கள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு, ஒரு நாய் கூட சீண்டல சரியா. ஆனா பிரேமம் தான் வந்து அந்த ஒரு நியூஜென் சினிமா, ஒரு செகண்ட் வேவ் ஆஃப் மலையாள சினிமாவை கிரியேட் பண்ணது. சோ அதனாலதான் வந்து இவனுங்க எல்லாரும் இந்த பிரேமம் கொட்டு கொடுப்பானுங்க. ஏன்னா பிரேமம் வந்த டைம்ல பிரேமம் மாதிரி ஒரு படம் தமிழ்ல கிடையவே கிடையாது, அப்படி ஒரு ஜானரே கிடையாது. பிரேமம் வந்து 2013 இஃப் ஐம் நாட் ராங், இல்ல 15 நினைக்கிறேன் என்னமோ. அந்த டைம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு பார்த்தோம்னா வந்து நம்ம அந்த மாதிரி படங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கல. ஏன் எனக்கு இது பிடிக்காம போச்சுன்னா வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் போட்டு தான் என்ன பெரும்பாலுமே வெறுப்பேத்தினானுங்க. இந்த காலேஜ்ல ஒரு செம்ம முடிஞ்சிருச்சுன்னா அங்கேருந்து வேட்டியை முடிச்சு கட்டிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பாக்குங்கல்ல, ஃபைட்டு முடிஞ்சு வரவன்னு பாக்குங்க, அதெல்லாம் எடிட் பண்ணி போட்டு என்னடா லூஸ் இந்த மாதிரி பண்றீங்க மாதிரி. அது ஒன்னாலதான் நான் வெறுத்துட்டேன் அந்த படத்தை. அப்புறம் என்னப்பா, யாருக்கு இந்த ரவுண்ட்ல யாருக்கு வின்னரு? ஏன்டா you guys are keeping count? இல்ல கேக்குறேன், யாருக்கு என்ன சொன்னா ஒரு மசரும் தெரியாது, அப்படியே போங்க. பெரிய எஸ்விகே கிரிஞ்ச் ஃபேமிலி டெல்ஸ் நடத்துறாங்க, நம்பர் என்ன பாயிண்ட் எல்லாம் போட்டு. சரி அண்ணே எனக்கு ஒரு டவுட், திரௌபதி வந்துட்டு எதுக்குள்ள வரும், அன்ரேட்டட்ல வருமா ஓவர் ரேட்டட்ல வருமான்னு சொல்லிருக்கீங்க. அத படமாவே நான் கன்சிடர் பண்றது என்னலே சொல்றேன். அப்படிதான், அத வந்து நாங்க படமாவே கன்சிடர் பண்றது இல்ல. அதனாலதான் அது வந்து ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட் ரெண்டுத்துலயுமே வராது. நான் ஒன்று சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்க ஃப்ரெண்ட். டாபிக் ரிலேட்டடா இருந்தா பேசு. எனக்கு தெரிஞ்சு கபாலி செம்ம ஓவர் ரேட்டட். இவனுங்க வெளியே போடா புண்டை, கட் பண்றேன். ப்ரமோஷனுக்கெல்லாம் ப்ரமோஷன் எல்லாம் பார்த்தா ரைட்ல தான் ஸ்டிக்கர் ஓட்டுனானுங்க. ப்ரமோஷன்லாம் தப்பான ப்ரமோஷனு. தானு அப்படிதான் பண்ணுவாரு, தப்பு தப்பா ப்ரமோட் பண்ணுவாரு. புளிய போய் பாகுபலிக்கு ஈக்குவல்னுவாரு. அவரு கொஞ்சம் கிறுக்கு கிராக் அந்த ஆளு, சரியா. நெட்ஃபிளிக்ஸின் மகிமை இத சொல்லவே இல்ல, ஜெகமே தந்திரத்தை சொல்லவே இல்ல. ஜெகமே தந்திரம் எல்லாம் வந்து எனக்கு இன்னுமே வந்து, நான் ஜெகமே தந்திரம் ஒரு வாட்டி பார்த்தேன்டா, எனக்கு இன்னுமே ஜெகமே தந்திரத்தை வந்து எப்படி சொல்றது, ஒரு மதிப்பிட முடியாம தான் நான் இருக்கேன். நான் ஜெகமே தந்திரம் ஒரு வாட்டி நான் அத படத்தை ஃபுல்லா பார்த்தாதான் எனக்கு வந்து ஒரு மதிப்பீடுக்கு வர முடியும் என்னால. சரி, அடுத்து நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படியே போயிடுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் சந்திரசேகர் அவர் வந்து இந்த ஜில்ஜங் ஜக்கு, சிம்பா, இதுக்கெல்லாம் அவர் தான் மியூசிக். ஆமா, சிம்பா பாட்டுலாம் வந்து ஃபுல் வைப் மோடா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாட்டு. நான் லிட்டரலா ஊத்தும் எனக்கு மறந்ததே. அப்புறம் அந்த சிம்பு ஒரு பாட்டு பாடி இருப்பாரு, பிஞ்சில பிஞ்சில ஐயோன்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி வைபா இருக்கும். சூப்பரா இருக்கும்டா. சர்பேட்டா பாட்டுல ஒரு லிரிக்ஸ் வரும், ராஜா நடதாண்டான்னு வரும். அதுக்கு வந்து வடிவேலு வின்னர் படத்துல அந்த காவாயில நடந்து வருவாரு தெரியுமா, அத தூக்கி போட்டிருப்பானுங்க ராஜா நடதாண்டாக்கு. ஒரு மாதிரி வளைஞ்சு நடந்து வருவாரு அவரு. எனக்கு எப்பயுமே இந்த ஃபங்க் மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி கிரேசியா இருக்கும் அது கேட்கவே. ஆமா, அந்த சர்பேட்டா பாட்டே அப்படிதான் இருக்கும். ஆமா, அதே மாதிரி டோமர் லாடுன்னு ஒண்ணு இருக்கும் ஜில்ஜங் ஜக்ல. அந்த படத்திலேயே, சிம்பா படத்திலேயே பௌன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து இவரு சித்தார்த் பாடியிருப்பாரு, சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு ஃபுல்லாவே வந்து ஒரு நாயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கும். அந்த பாட்டு ஃபுல்லாவே லிரிக்ஸே வந்து ஒரு நாய் பாடுற மாதிரிதான் இருக்கும் அது. சிம்பா எனக்கு ரொம்ப நாளா கிடைக்கவே இல்லை, நானும் எப்படி இல்லாம தேடி பார்த்தேன். ஆமா, கரெக்டா நான் ஜி பிரீமியம்ல இருந்துச்சு, அது ஜி பிரீமியம் வாங்கினேன், அதை தூக்கிட்டாங்க அந்த மாசம்னு பார்த்து. மனசே கஷ்டமாயிருச்சு. ஆமா, என்ன அது மாதிரி. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் தான் சிம்பா பார்த்தேன். எனக்கு அந்த ஒரு ஏன் இது போடாம இருக்காருன்னு மாதிரி ரொம்ப மன வருத்தமா. ரெண்டுமே அவர் போட்ட ஒரு 2-3 படம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே எப்பிக்கா இருக்கும். தெரியல ஏன் அவர் அவ்வளவு ரெகக்னைஸ் ஆவலங்கிறது. சூப்பரா இது மியூசிக் எல்லாம் ஃபங்கியா இருக்கும். ஆமா, இதுதான் என்னோட பிரச்சனை. நீ சொல்லு, இதே மியூசிக் அண்டர்ரேட்டட் ஈமான் சொல்லலாமா மக்களே? வேண்டாம், இல்ல தவிர்த்திருக்கலாம். எனக்கு சத்தியமா தோணலடா எதுவும். இப்படி யார சொல்றது, நான் ஆக்சுவலி விஷால் சந்திரசேகர் சொல்லியிருப்பேன். இந்த தாய்லி எல்லாம் நான் சொல்லவா இது மசாலா காஃபின்னு ஒருத்தர் இருக்கான், கண்ணும். ஆமா, ஒரே அடியில போட்டவன் தானே மசாலா காஃபி.
ஆமா அது ஆக்சுவலி ஒருத்தர் இல்லடா, அது வந்து ஒரு பேண்டுன்னு நினைக்கிறேன். அவங்கதான் வந்து ஆடை படத்துக்கு வந்து ஊர்கான்னு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. அவங்க அந்த ஸ்டார்டிங்ல இந்த பாட்டு இருக்குல்ல, காலையிலேயே போடுவாங்கடா காயத்ரி மந்திரமா, அது என்னது, ஆயுதம் போடுவாங்க பாத்ரூம்ல. இந்த காலையில அந்த காயத்ரி மந்திரம் என்னமோ போடுவாங்க. அத வந்து சுப்ராஜா அந்த இதுதானே, அத வந்து அவனுங்க இது ரீமிக்ஸ் பண்ணிருப்பானுங்க. இப்ப இந்த நேரம் படத்துல வந்து பீத்தோவனை ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இதுல ஊர்கா வந்து இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். பெருசா எனக்கு அண்டர் ரேட்டட் மியூசிஷியன் எல்லாம் எனக்கு டக்குன்னு தோண மாட்டேங்குதுடா எதுவும். சரி, ஓகே. விக்டர் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு அண்டர் ரேட்டட் சொல்ல வித்யாசாகர சொல்லலாம்னு இருந்தேன். அண்டர் ரேட்டட்லாம் கிடையாதுடா, இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் சொல்லும் போது பெருசா இல்லைங்க ஐடியா. இல்ல நான் அப்படி சொன்னதுக்கு அண்டர்ரேட்டடா சாம் சிஎஸ். ஆமா சாம் சிஎஸ் அண்டர்ரேட்டட். ஒரு 2 படத்துலதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹிட் ஆற மாதிரி இருந்தாரு, அதுக்கப்புறம் அமிட்டாரு. நான் ஒரு தட்ஸ் வாட் ஷி செட் ஜோக் சொன்ன, யாருமே நீ கண்டுக்கல, பேசுனது கேட்கலனே. இல்ல விக்டர் வந்து அவ்வளவா பெருசா இல்லன்னு சொன்னா, அதுக்கு நான் வந்து தட்ஸ் வாட் ஷி செட்னு, யாருமே நீ கண்டுக்கல. இல்ல அனிருத்ர கண்ணுல வந்துட்டு ரத்த கண்ணுல இருக்கும், ரத்த கலர்ல இருக்கும். அனிருத் எதுக்கா சொல்றேன் போற போக்குல என்னடா அதுக்குன்னு இப்படியா? அடுத்து ஓவர் ரேட்டர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற பட்டியல்ல ஆரம்பிப்போம். முதல்ல கிறிஸ் அண்ணா நீங்க சொல்லுங்க. ஓவர் ரேட்டட் மியூசிக்னா எனக்கு ஒரு மயிரும் தெரியாது. என்ன ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, தெருப்பு பிஞ்சு போகும். எவனாவது ட்ரக்ஸ் பிளேயர் ஏதாவது ஜோக்கு போடுங்க, இந்த பாட்காஸ்டே ரிலீஸ் ஆகாது. மிரட்டும் இப்படிதான், உங்களுக்கு ஒரே போதையா இருக்குன்னு. கண்ணெல்லாம் வந்து மயக்கமா இருக்கே. இது வைஃப் போடுறாங்களா 65 கிலோ ட்ரக் சப்ளையராமா. இப்ப நான் ஓவராலா வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். யுவன் வந்து ஓவர் ரேட்டடுன்ற மாதிரிலாம் இவனுங்க வந்து பேசுறானுங்க. யுவன் வந்து இவனுங்க பார்த்த யுவன் வந்து ரொம்ப கம்மி சரியா. இவனுங்க என்ன பண்றானுங்க, இந்த ஹீரோ படம் சரியா, அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒரு பீ விட்டாரு என்னமோ ஒண்ணு, இந்த சரியா, அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த குட் பேட் அண்ட் அக்லிய, இதுதான் எப்பிக். குட் பேட் அண்ட் அக்லிய காப்பி அடிச்சுதான் வந்து தேவாவே வந்து இந்த மியூசிக் போட்டிருப்பாரு, அது வந்து போட்டிருப்பாரு தேவாவே சரியா. அத காப்பி அடிச்சு இவரு போட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் சரியா. யுவன் வந்து பழைய ஃபார்ம்ல இல்ல, யுவன் வந்து பீ போடுறாரு இப்ப, அதெல்லாம் நான் ஒத்துப்பேன் சரியா. ஆனா இவனுங்க ஓவரால இந்த ஒரு 4 படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு யுவன் ஓவர் ரேட்டடு புளுத்தி புண்டன் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நான் வந்து சூத்த கிழிச்சிருவேன் சரியா. யுவன் பீக்ல இருந்த டைம்ல போட்ட மியூசிக்க கேளுங்கடா புண்டா போனுங்களா, அது வந்து எங்களோட டீனேஜர் எங்களோட யங் லைஃப வந்து எந்த அளவுக்கு மோல்ட் பண்ணுச்சு, எந்த அளவுக்கு எங்களோட இமோஷனலி எங்களுக்கு அட்டாச்சா இருந்துச்சு அந்த பாட்டுங்கிறது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க வந்து இப்ப இந்த ஹீரோ 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 டூடு டூடு டூ அத வந்து கேட்டுட்டு யுவன் பீ போடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சரியா. வீட்டுக்கே மாபுகிரேஸ் எல்லாம் மாசல கருமா அதெல்லாம் இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காரு மனுஷன் என்னைய. அவனுங்களோட எல்லாம் சேர்ந்துகிட்டு என்னமோ கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்றாருன்னே தெரியல எனக்கு சரியா. ஆனா யுவன் வந்து நான் ஓவர் ரேட்டடுங்கிறத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். யுவன் வந்து யுவனுக்கா நான் தனியா பாட்காஸ்ட் போடுறேன்டா, அந்த அளவுக்கு நான் யுவன் பத்தி பேசணும், நான் குருபாயா மாறுவேன்டா யுவன் ஆயிட்டேன்னா. நானும் இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்ப யாரு கூட பேசிட்டு இருக்கேன், குருபாய் கூட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. யுவன் வந்துருச்சுன்னா நான் வந்து குருபாயா மாறிடுவேன்டா. ப்ரோ ட்ரக்ஸ் தெரியுது ப்ரோ. பரவாயில்ல நான் வந்து வெக்கமே பட மாட்டேன் இந்த விஷயத்துலாம் வந்து ட்ரக்ஸ் அப்ளை அது கிரிஞ்சா இல்லன்னு. இப்ப வந்து நான் வந்து இந்த ட்ரக்ஸ் அப்ளையர்னு சொல்றதுல நான் வெக்கப்பட மாட்டேன். இல்ல மனித கடவுள் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் தெரியுதுன்னு சொல்றேன். இந்த ட்ரக்ஸ் தெரியுதுன்னு சொல்ற மாதிரி இந்த அணில் ஆமை சண்டைகள் எல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. கோடு தெரியுது கோடு தெரியுதுன்னு இதுல வந்து மாறி மாறி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி குண்டு தெரியல அப்படிதானே.
வாழுதுன்னா சொல்லுவீங்க, என்னடா கோடுங்கிறீங்க புதுசா? இல்ல அணிலுக்கு கோடி இருக்கும்ல, அது ரைமிங்ல இருக்குன்னு விட நான் அப்படி வச்சுக்கிட்டேன். புரியுதுடா, அது புரியுதுடா. ஆனா வாழுந்தடா சொல்லுவீங்க. ஓ, நீ வச்சுக்கிட்டியா இது கோடுன்ட்டு? ஆமாண்ணே, ஓடு கோடு நல்லா இருக்குல்ல. ஓகே ஓகே. இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம பீஸ்ட ட்ரால் பண்ணோம்னு வையேன், நம்ம கட்டாயமா வலிமையின் ட்ரால் பண்ண வேண்டியிருக்கு. இல்லாட்டி என்ன பண்ணிடுறானுங்க, ஒண்ணு காமன்றாங்க, இல்ல அணில்ன்றாங்க. நம்ம இது நம்ம ரெண்டுமே இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவே வந்து நம்ம 2 பேரையும் ட்ரால் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாள் ஆமைன்றத மனசுல வச்சு பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் மேடே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் மேடு 1ஆ 2ஆ வந்துச்சு, பலர்ல வந்துச்சு. இவன் அனுப்புறான்டா எனக்கு, காட்மன் எனக்கு அனுப்புறான்டா. அந்த ஒரு போட்டோ ஒண்ணு வந்துச்சு ஞாபகம் இருக்கா? தலை வந்து டபுள் சின் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குண்டா இருப்பாரு, சரியா? அத போட்டுட்டு, டேய் இப்படி எடுத்த போட்டோவை தான்டா இவனுங்க எடிட் பண்றேன்னு இப்படி சொதப்பி வச்சிருக்கானுங்க அது 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 தலை இல்லனே, செஃப் தாமோ. டேய் அது ஓஏகே சுந்தர் மாதிரி இருக்குடா. ஓஏகே சுந்தர் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? இந்த விஸ்வாசம் இன்ட்ரோ சீன் இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த சீன்ல ஒருத்தர் வந்து, நான் வேட்டியை வந்து மடிச்செல்லாம் கட்ட மாட்டேன், வேட்டியை வந்து நான் கீழே இறக்கி விட மாட்டேன்னு சொல்லிட்டு திமிரு புண்டையா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா தலை வந்தோடனே வேட்டியை இறக்கி விட்டுருவாரு. அந்த அந்த உங்களுக்கு ஞாபகம் வருதா யாரு நான் சொல்றேன்ட்டு? அவர்தான் டூப்பு போட்டு எடுத்திருக்கானுங்கடா இவனுங்க வலிமை பஸ்லுக்கு. இல்ல போனி கபூர் வந்திருக்காரு, இது அஜித்தே கிடையாது. அப்போ விஸ்வாசம் வந்து டபுள் ஆக்டிங்கா? நம்ம தான் பாக்கலையா? நம்ம தான். தம்பி கோடு தெரியுது, தம்பி ஓடு தெரியுதுன்றான். அடுத்து எனக்கு ஓவர் ரேட்டட் பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல ஏஆர்ஆர். ஓவர் ரேட்டடா? டு பி ஃபிராங்க், ஒரு ஆனா நல்லா இருக்குனே அந்த பாட்டுலாம், ரிப்பீட் மோட்ல கேட்டேன் தெரியுமா? அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி இத்தனை மாசம் ஆயிருச்சு, நான் நேத்து தான்டா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு கேட்டேன். அது என்ன இளவோ தெரியல, ஸ்பாட்டிஃபைல இது இந்த 7ல பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்துருச்சு பிளேலிஸ்ட்ல. சரி, அது போட்டு விட்டுருந்தேன். ஆட்டோ பிளே லைக் திஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா? ஆமா, சிமிலர் சாங்ஸ் அந்த மாதிரி நான் போட்டு விட்டுருக்கேன். அதுல இந்த கருமை வந்துருச்சு. நான் என்னமோ இது போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். எவனோ அதுதான் ஃபேன் மேட் போல இருக்கு, ரஹ்மான் மாதிரியும் ஒருத்தன் பாடி இருக்கான் போல இருக்குன்னு நினைச்சு பார்த்தா உண்மையாவே இதுதான். என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. அது இந்த ஒரு டெம்ப்ளேட் கூட இருக்கும்ல, உள்ளுக்குள்ள தீம்ஸ் இருக்கும், அந்த மாஸ்க கலட்டினா டாஜ் இருக்கும், எட்டி பார்க்கும்ல, அந்த மாதிரி ஏஆர் அமீன் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்கான் இது வந்த படத்துக்கெல்லாம். ஆமா, ஏஆர்ஆர் யுவன் 2 பேருமே ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் ஒழுங்கா போட்டு தராங்களா, இல்ல டைரக்டர்களுக்கு ஒழுங்கா வேலை வாங்க தெரியலையான்னு தெரியல. அது என்னன்றது எனக்குமே புரியல இன்னைக்கு வரைக்குமே. ஏன்னா இவங்க 2 பேருமே, இப்ப ரஹ்மான பார்த்தேன்னு மணிரத்னம்னா ராஜீவ் மேனன் எல்லாம் பார்த்தேன்னு அப்படி முத்து முத்தா இருக்கும் பாட்டெல்லாம். நீ வந்து இந்த படத்துல அந்த ஜிவி ஒரு படம் நடிச்சானே, சர்வம் தாளமயம்ல எல்லாமே நல்லா இருக்கும். அதுல வந்து இந்த டிங்கு டாங்குன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து கண்ணீர் வரும் உனக்கு அந்த பாட்டு கேட்கும் போது. அதே மாதிரி நீ யுவன் எடுத்துக்கிட்டனா வந்து தியாகராஜன் குமார் ராஜா, சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ராமு, இவங்களுக்கு எல்லாம் வந்து மியூசிக் வந்து வேற லெவலா இருக்கும். சரியா? அந்த சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் வந்துச்சுன்னு ஹீரோ ஹீரோ டேங்கிறாரு. அதே மாதிரி ஓன் ப்ரொடக்ஷன்ல வரும்போது நல்லா போட்டுக்கிறான் மனுஷன். இல்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, லாக்டவுன்ங்கறனால நம்ம ட்ரக் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நானு. இப்பெல்லாம் முட்டு தரக்கூடாது, இப்பெல்லாம் முட்டு தரக்கூடாது. இல்ல நான் சொல்றத நீங்க நல்லா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ட்ரக் சப்ளையர்ங்கிறது அவர் பேரு, அவருக்கு ட்ரக் கிடைக்க மாட்டேங்குது, அதனாலதான். எனக்கு என்னவோ மிச்ச எல்லாத்துக்கும் பிரேம்ஜி தான் பாட்டு போடுறாங்க. இன்டைரக்டா காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லடா, மோஸ்ட்லி இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இத அடிப்பாங்க, they'll take some substance, சரியா? அத வச்சு அதுல வர்ற இன்ஸ்பிரேஷன்ஸ்ல மியூசிக் போடுவாங்க. நான் அத மீன் பண்றேன். I am not saying Yuvan is using drugs. டேய் சும்மா ஜோக் அடிக்கிறேன்டா நானு.
நீங்க இப்ப அப்போ சொல்லும் போது வந்துட்டு ஆதினா எனக்கு சித் ஸ்ரீராம் வந்துட்டு ஒரு மேடையில வந்து பாடிக்கிட்டே ஆடுவாரு, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. டேய் அதெல்லாம் சீரியஸா மெத்தடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்டா அதுக்கெல்லாம். எனக்கு என்னமோ இமானு வந்துட்டு இதுக்கே வீடு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். என் தலைவன் கிட்ட வராங்க. தலைவன் வந்து ரொம்ப அதான். கடவுள் பக்தியான மனுஷன்டா. இதுக்கே இவ்வளவு சொல்றீங்களே, ஆதினா வந்து இப்ப சிவகுமார் பொண்டாட்டிக்கு என்ன அடிச்சிருப்பாரு? அது பரவாயில்லடா. டேய் அதுக்கு அடுத்து இப்ப ஒரு பாட்டு வந்துச்சுடா, இந்த பாகுபலிக்கு ஒரு கட்டப்பான்ட்டு. அது கொஞ்சம் நல்லாதான்டா இருக்கு. அது என்ன குட்டி ஸ்டோரி காப்பிங்கிறானுங்க. அது குட்டி ஸ்டோரி மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆனா பரவாயில்ல. சிவகுமார்னா அது பேர்னா சிவகுமார் பொண்டாட்டி பிஏ விட இது எவ்வளவு பரவாயில்லையாதான் இருந்துச்சு. ஆமா ஆமா பரவாயில்லதான். அது சிவகுமார் பொண்டாட்டியும் நான் ஒரு 4 வாட்டி கேட்டு பாத்துட்டேன்டா. 4 வாட்டி கேட்டாலாவது நமக்கு இந்த பாட்டு 4 வாட்டி கேட்டியா? என்னன்னு சொல்ற? முடியலடா. 4 வாட்டி கேட்டாலும் அந்த பாட்டு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுடா. காது வலிக்குதுடா. இல்ல மார்லி ஒன்று பண்ண வந்தாரு, நீங்க ஒருத்தரும் கவனிக்கல. என்னது என்னது? அவர் கேட்டிருப்பாரு, சிவகுமார் பொண்டாட்டியை 4 வாட்டி கேட்டு பாத்தீங்கன்னா கேட்க வந்தார் போல. இல்ல இல்ல நான் அதெல்லாம் மீன் பண்ணல. அப்படித்தாங்க பண்ணுவேன். அவன் எப்படியான ஜோக் அடிப்பானோ அந்த வைபுக்கு நம்மளே போயிடுறோம். ஆமா. எனக்கு என்ன திருப்பி ரிப்பீட் ஜோக் தான். ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஏஆர் அமீன், இவனுக்கு பிரேம்ஜி, 2 பேரும் பண்ணி ரெகுலர் கஸ்டமர் இருக்குன்னா அண்ணன் வரேன் நீங்க பாத்துக்கங்க. இந்த மாடலுக்கு கூட நல்லாதான் போடுவான்னு நினைக்கிறேன். அந்த இந்த பாட்டுலாம் செமையா இருக்கும். அது அந்த என்ன பாட்டு, இந்த ஒரு வைபவ் படம் ஒண்ணு வருமே, இது மாநாடுலாம் நான் என்ன நினைக்கிறேன், பிரேம்ஜி தாண்டா போடுறான். சும்மா இவனோட லேபிள யூஸ் பண்ணிக்கிறாங்க இவனுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரதீப் குமார் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடா தோணும். நிறைய பேருக்கு தெரியாது. பிரதீப் குமார்ங்கிறது சிங்கர் தானே? யாரு? டைரக்டர் ஆயிட்டாரு. மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. என்ன படத்துக்கு? மேயாத மனுக்கு சந்தோஷ் நாராயணன்டா, லூசு பேல. 2 பேரும் சேர்ந்து போட்டாங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் இந்த அருவி எடுத்தாருல, ஆமா, அவரு படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த இவரு தானே இந்த பாட்டு பாடுவாரு, ஆகாயம் அவர் இப்ப மியூசிக் டைரக்டராவும் மாறிட்டாரா? ஆமா ஆமா. ஆனா லைஃப் ஆஃப் ராம் கூட அவர் தானே பாடினாரு இல்லையா? ஆமா ஆமா அவர் தான் பாடினாரு, ஆனா டைரக்டர் இல்ல. இது அண்டர்டேக்கரே ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த காரமுமே அவரு தான் போட்டாரு. எல்லாமே நல்லா இருக்கும் அந்த காரம்ல. அப்படியா? பிரதீப் குமாரா அந்த கோவிந்த் வசந்த் கிடையாது? இல்ல பிரதீப் தான். ஓகே. பிரதீப் குமார் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேற லெவலா போறாங்க. ஐயோ சோல்ஃபுல்லா போடுவாரு. ஆமா, அந்த நேர்ல பார்த்துனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கழட்டிருங்க பிரதீப் குமார். இவனுக்கு வந்து பீட்டர் கே மாபு கிரசிங் பண்ணமா ஐயா. சரி, அடுத்து நம்ம அண்டர் ரேட்டடே பேசிக்கிட்டு இருக்கோம். அண்டர் ரேட்டட் சீரீஸ் போயிடும். மார்லி நீங்க சொல்லுங்க அண்டர் ரேட்டட் சீரீஸ். அண்டர் ரேட்டட் சீரீஸ் நான் எது பாக்குறேன்னா, மிஸ்டர் ரோபோட்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அது வந்துட்டு ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னு பாக்குறேன். நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஒரு ஹேக்கரா இருக்கான். நைட்ல ஆனா விஜிலண்டி ஹேக்கரா மாறிடுவான். காலையில வந்துட்டு ஒரு டெக் கம்பெனில அவன் வேலை செய்வான். இதுக்குள்ள அந்த கவர்மெண்டோட தப்பை இவன் சரி பண்ணணும்னு நினைப்பான். அதுக்குள்ள ஃபேமிலியோட பிரச்சனை, அவனோட ஆன்சைட்டி, அது இதுன்னு காமிச்சு ஒரு சீசனோட எண்டிங்குமே பயங்கரமா ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. நல்லா இருக்கும். அதுவும் ஃபைனல் சீசன்லாம் முரட்டுத்தனமா இருக்கும் எண்டிங். எனக்கு இதை பார்த்த உடனே ஏன் யாருமே இதை பத்தி பேசவே இல்லை, எல்லாம் அந்த மணி ஹெய்ஸ்ட்டை பிடிச்சி ஊம்பிட்டு இருக்கானுங்க, அப்புறம் பீக்கி பிளைண்டர்ஸை பிடிச்சி ஊம்புறானுங்க, இது ஒருத்தன் கூட பேசலன்ட்டு ஒரு தாட் இருந்துச்சு. அந்த ரியானா டெம்ப்ளேட், இந்த ரியானா டெம்ப்ளேட். ஆமா, அது டெம்ப்ளேட்டாவே ஆக்கிட்டோம். கிருஷ்ணா நீங்க சொல்லுங்க அண்டர்ரேட்டட் சீரிஸ். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கடா. நான் வந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் கவுண்டர் மட்டும் கொடுக்கறேன்டா. என்கிட்ட இருந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் டெல் எனிதிங். ஓகே ஓகே, விக்டர் ப்ரோ நீங்க சொல்லுங்க அண்டர்ரேட்டட் சீரிஸ். சீரிஸ்னா நீங்க பாக்குற சீரிஸ்லாம் நான் பார்த்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் விஜய் டிவில தான் பார்ப்பேன். சோ அதை நான் சொல்ல விரும்பல. போயிருங்க அப்படி. ஆமா ஆமா, கண்ணம்மா நல்லா இருக்கும். பாரதி கண்ணம்மா தானே சொல்றீங்க? பாவம் கணேசன், பாரதி கண்ணம்மா, அதெல்லாம் நல்லா இருக்கும். போடுங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப அண்டர் ரேட்டட் பட்ட சீரிஸ் எதுனா பிளாக் மிரர் சீரிஸ். அது பிளாக் மிரர், ஆமா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, முடிஞ்சா பாருங்க. அது நீங்க ஒவ்வொரு எபிசோட்
முடிஞ்ச அப்புறமே உங்களுக்கு டெக்னாலஜி பத்தின ஒரு பயம் வரும். இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம். இதெல்லாம் வர்றதுனால என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, ஒரு பெரிய விஷயத்த சொசைட்டி எப்படி ரன் ஆகுதுன்றத என்ன நம்ம கிட்ட சொல்லாம சொல்லிடுவாங்க. அது ஸ்பாய்லர் பண்ண வேணாம் பாக்குங்க. ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாங்க. நீங்க ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் இன்டர் கனெக்ட் எல்லாம் பெருசா இருக்காது. நீங்க அப்படியே நீங்க ஆமா அது ரேண்டமா பார்த்தாலே உங்களுக்கு கதை தெரியும். சூப்பரா இருக்குங்க. நான் அந்த சீரீஸ் பாட்காஸ்ட்ல பேசணும், நான் பேச மறந்துட்டேன். எனக்கு பிளாக் மிரர் தான் ரொம்ப அண்டர் ரேட்டடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ். ஓகே, நான் ஒன்னு அண்டர் ரேட்டட் சொல்லிக்கிறேன். பெட்டர் கால் சால் வந்து நல்லா இருக்கும். பிரேக்கிங் பேட் ரிப் ஆஃப்ங்கிறத விட செப்பரேட் சீரீஸாவே ரொம்ப நல்லா போகுது. சீசன் 6 வர வருது. சோ முடிஞ்ச எல்லாரும் அது ரிப் ஆஃப் இல்லடா, அது ஸ்பின் ஆஃப்டா. சாரி ப்ரோ. ரிப் ஆஃப்னா காப்பி அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்பின் ஆஃப். ஆனா அதுக்கு பிரேக்கிங் பேடுக்கு பின்னாடி நடக்கிறது பேர் ஸ்பின் ஆஃப். ஒரு பிரேக்கிங் அதாவது ஒரு சீரீஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டரை எடுத்து அந்த கேரக்டருக்கு தனியா ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணா அதுக்கு பேர் ஸ்பின் ஆஃப். இப்ப வந்து சபாஷ் நாயுடுன்ற படம் வந்திருந்தா அது வந்து தசாவதாரம் ஸ்பின் ஆஃப். ஓகே ஓகே சரியா? அது வந்து ப்ரீக்வலாவும் இருக்கலாம், சீக்வலாவும் இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். பட் ஒரு பிரான்சைஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு தனியா ஒரு படம் எடுத்தா அதுக்கு பேர் ஸ்பின் ஆஃப். ஓகே ஓகே. இப்ப ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் மாதிரி. சரி, அப்படி கூட சொல்லலாம். ஆமா. ஓகே, இப்படி அழகா சொல்லுங்க. அடுத்து ஓவர் ரேட்டட் பத்தி போயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சீரீஸ்ல ஓவர் ரேட்டட் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப ஓவர் ரேட்டடு அப்படியே உறிஞ்சு எடுக்கிறானுங்க அப்படின்னா எனக்கு மணி ஹெய்ஸ்ட் சொல்லுங்க. எல்லாருக்கும் அதுவாதான் இருக்கும். ரொம்ப ஆஹா ஓஹெல்லாம் வந்து பெருசா இருக்காது. கிறிஸ்டன் பிரேக்லாம் ஒரு சீசன் அதை முடிச்சுட்டு போயிடும். அவ்வளவு வெயிட்டான ஸ்டேஜ் இருக்கும் கிறிஸ்டன் பிரேக் சீரீஸ். அதுவும் தமிழ் டப்ப பாத்தியா நீ? மணி இல்லையே, பாக்கலையே. இல்லையே, என்னது டி நகர்னு வச்சிருக்கானுங்களா? பேசுறானுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க வார்த்தையெல்லாம். விஜய் சேதுபதி எதிர்பார்த்தேன் வரல. அதே மாதிரி மாரலி ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஓவர் ரேட்டட் எனக்கு வந்துட்டு ஓவர் ரேட்டட்னா கண்டிப்பா நான் அதை இழுத்தே விடுவேன். வேம்பயர் டைரிஸ் அந்த ஒரு சீரீஸ் இருக்கு. அதுவும் இந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கேன், எந்த ஏதாச்சும் ஒரு சீரீஸ் சஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னா வேம்பயர் டைரிஸ் பாரு செம்மையா இருக்கும் அப்படின்ட்டு. அன்னைக்கு லிட்டரலா ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தர் கேக்குறாங்க பிரேக்கிங் பேட் ஆர் வேம்பயர் டைரிஸ், அந்த பொண்ணு வேம்பயர் டைரிஸ் சொல்லுதா? நானும் சாட்சி. எம்மாடியோ, அது எங்க இருக்கு, இதுல எங்க இருக்கு? இல்ல, அது நான் வந்து எப்படி நான் சொல்லுவேன்னா, இப்ப நான் வந்து 11th படிக்கும் போது நாங்கெல்லாம் விழுந்து விழுந்து பிரேக்கிங் இது பார்த்தோம். பேர் என்ன, வேம்பயர் டைரிஸ் பார்த்தோம், நானு நேத்தன் இருக்கலாம். சரியா? அப்போ வந்து எங்களுக்கு பிரேக்கிங் பேட் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கல. எங்களுக்கு அது அவ்வளவு இதா நல்லா எல்லாம் தோணல. சரியா? ஆனா இப்ப வந்து வேம்பயர் டைரிஸ்ல ஒரு எபிசோடு கூட நம்மளால பார்க்க முடியாது. ஆனா பிரேக்கிங் பேட் நம்ம எத்தனை எபிசோடு வேணா கண்டினியூஸா உட்காந்து பார்ப்போம். அது வந்து மெச்சூரிட்டி லெவல் தான் நான் நினைக்கிறேன். அதுவும் டீனேஜ் ரொமான்ஸ்ங்கிறது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனா அதை தாண்டினதுக்கு அப்புறம் பிரேக்கிங் பேட் தான் பிடிக்கும். மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பா மாதிரி. இப்ப வந்து இப்ப நம்ம டெய்லர் வந்து அணிலா இருக்கான். சரியா? அவனுக்கு ஒரு வயசு வரும்போது அவன் ஆமையா மாறுவான். அந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அதான். அதாவது நானும் விக்டர் பிரபு அதுதான் இப்ப எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த படம் வேற நல்ல படம் இல்லண்ணே. அந்த சின்ன பையன் கேப்பான், இதுல நான் சொல்லியே ஆகணும். எங்களுக்கு என்ன ஒரு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு இப்படித்தான் இந்த நைட் ஆனா இந்த அவனோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி கடுப்பேத்திக்கிட்டு இருப்பான். என்ன அண்டர்டேக்கர் எல்லாம் அவனெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு இது வச்சிருக்கேன், அத்தாடியால வரும் கோத்தம் கோமான்னு வாயில வரும் சொல்லிட்டு கண்டா வர சொல்லுங்க, கண்டார வழியா சூத்த சாத்திட்டு கிளம்ப சொல்லுங்கன்னு தான் தோணும் இவனுக்கு எல்லாம். புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அடிஷனலா ஒன்னே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மூவில ஓவர் ரேட்டட்னு சொல்லும்போது இதை விட்டு தோந்துட்டேன். ஆட் பண்ணலாமா அந்த ஹாலிவுட் மூவிஸ் ஏதாச்சும்? போடு
போடு போடு. இந்த கிஸ்ஸிங் பூத்துன்னு ஒரு புண்ட படம் ஒண்ணு இருக்கு. தேவையில்லாம 3 பாட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. அன்னைக்கு பொண்ணுங்களும் சஜஸ்ட் பண்ணுங்க, பசங்களும் அதை சஜஸ்ட் பண்றானுங்க. கிஸ்ஸிங் பூத் செகண்ட் பார்ட் பாடுறா நல்லா தான் இருக்கு அப்படின்னு. நான் செகண்ட் பார்ட் 10 நிமிஷம் பார்த்தேன், ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னடா இதுன்ட்டு. என்ன அந்த கதை படத்தை அது? பத்தி அது என்ன இல்ல நீங்க கதையெல்லாம் இல்ல. இல்ல இல்ல டீன் ட்ராமால நீங்க என்னென்ன எல்லாம் பண்ணுவானுங்களோ அது எல்லாமே. 13 Reasons Why வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சீரிஸ். அதை ஃபர்ஸ்ட் பேன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா 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 அது ஒரு டாக்ஸிக் சீரிஸா இருக்கு. அது ரொம்பவே அதை இல்ல இல்ல பார்த்தோடனே மன ஒரு உளைச்சலுக்குள்ளாயிரும் எல்லாரும். ஒரு சீரீஸ்ல சூசைட் எப்படி பண்ணக்கூடாது ப்ரிவென்ஷன் ஆவது சொல்லலாம். இவனுங்க சூசைட் பண்ணு போன்னு சொல்றாங்க அந்த தீம்லயே. டிப்ஸ் குடுக்குறானுங்க சூசைட் பண்றதுக்கு. இல்லங்க நீங்க எல்லாம் சீரிஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுற எல்லா சீரிஸ் வந்துட்டு நான் போர்ன் ஹப்ல பார்த்ததா இருக்கு. நான் அதுல மட்டும் தான் அதெல்லாம் பாத்திருக்கேன். தேவையில்லைன்னா கட் பண்ணிருங்க இது. இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த 3 எபிசோடே ஸ்கிராப்புக்கு தான் போக போகுதுன்னு தோணுது. எண்டிங் நோட் போட்டுருவோமா? என்ன வேற எதுவும் இல்லையா? இல்ல ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஓவர் ரேட்டட் ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு விஜய் அஜித் 2 பேரையும் சேர்த்துரு. 2 பேரும் குப்பைதான். சரியா? 2 பேருக்கா அடிச்சுட்டு சாப்பிடுறானுங்க சொன்னீங்க. 2ம் குப்பைதான். முடிச்சுக்கலாமா ரெக்கார்டிங்? முடிச்சுக்கலாமா? அத எப்படி நீங்க முடிப்பீங்க பார்கவ சேர்க்காம? பார்கவ் உண்மையாவே அண்டர் ரேட்டட். ஓ அவர் அண்டர் ரேட்டடா ஓவர் ரேட்டடா? அது சொல்லுங்க. சந்தனு சாந்தனு வந்து தெரியலையே. சாந்தனு இஸ் ஹி ஈவன் ரேட்டட் ப்ரோ? ஓஹோ சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த பாட்காஸ்ட் இனிதே முடிந்தது. 9th எபிசோடுக்கு வந்து பேசின எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். கிருஷ்ணனுக்கு நன்றி. கிருஷ்ணன் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரு. புது வேலைகள் வேலைக்கு போறாரு ஃப்ரான்ஸ். என்னங்க ஜாதி வச்செல்லாம் பேசுறீங்க? ஒரு ஆள பிசிங்கிறீங்க. என்னடா பிசி? எங்கடா பிசின்னு சொன்னா? பிஸியா இருக்காருன்னு நல்ல. ஓ அப்படியா? நாங்க அப்படித்தான் பேசுவோம் தெரியும்ல. நம்ம வம்சத்துல ஒருத்தனுக்கு மூளை இல்லடா. ஓகே, எங்க பரம்பரையே உப்பு போட்டு அது ஓவரா போயிடும். கட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு ஊம்புவீங்களா? இத வேணா ப்ளூப்பர்ல போட்டுடலாம். இல்ல இது மெயின்ல இருக்கட்டும். இந்த எபிசோடு வந்தோடனே அடுத்த நாள் போஸ்ட் வரும். அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த கொஸ்டின்ஸை கேட்கலாம். இந்த சீசன்ல Q&A இருக்கு. ஸோ அதனால வந்து கொஸ்டினை கேளுங்க ஃப்ரான்ஸ். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோடு கேட்டு அந்த சிங்கர் வந்து அன்ஃபாலோ பண்ணிடுவாரு உங்களை. ஐயோ அவரை பத்தி பேசவே இல்லையே. சரி, நான் இது வந்து இது எண்டு நோட்டா என்னன்றது எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், எனக்கு வந்து ராஜகணபதிங்கிற சிங்கருக்கு வந்து பிக் ஷவுட் அவுட்ல ரொம்ப நன்றி. அவரை வந்து நாங்க உரிமையில எல்லாம் பேசியிருக்கோம் அந்த ஒரு எபிசோட்ல. அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம அவர் வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்ற மாதிரி சொன்னாங்க ஒருத்தன். என்னங்க இப்ப சமீபமா அந்த டாப் 5 எல்லாம் வந்துட்டு கடைசியில 100 மென்ஷன் வர மாதிரி வருது. ஆமா, இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனே அடுத்த நாளே போஸ்ட் வரும். நீங்க சீசன்ல Q&A இருக்கு, கேள்வி கேட்கறாங்க, அதுல கேட்கலாம். கிருஷ்ணன் ஒரு 2 hour ஒதுக்கி அந்த கேள்விக்கெல்லாம் பதில் எதிர்பார்க்கிறோம். ஆமா, இந்த சீசன் இனிதே முடிவடைந்தது. எல்லாருக்கும் நன்றி, இவ்வளவு இது கொடுத்தது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். கிறிஸ்டபரை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவர் அசால்ட்டாக எண்ணி விடாதே பாடு. சரி, ஓகே. வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். இவ்வளவுதான் லிரிக்ஸ். என்னலே பேசுறீங்க? கிறிஸ்டபரை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. எனக்கு